மக்களே 254வது எபிசோட்ல போயிடலாம். எபிசோட்ல யாரை காட்டுறாங்கன்னா பர்ட்டோ தான் காட்டுறாங்க. சோஜிரோட தலையெல்லாம் தர முடியாதுடா, வேணா என்னோட தலையை தரேன், என்னையே கொண்டுக்கோன்னு சொல்றான். சொன்னோன்னு மீட்ஸுக்கு சாடம் மிரண்டுட்டாங்க. ஏன்டா இப்படிலாம் பண்றேன்னு சொல்லிட்டு, இப்படிலாம் பண்ணா வாரம் நிப்பாட்டிட முடியுமான்னு நினைச்சுக்கிட்டு சொல்லிட்டு இக்கட கேட்கறான். டே அதை பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனா என்னால முடிஞ்சது இதான் சொல்லிட்டு இருக்கான். மீட்ஸுக்கு சாடம் அனலகத்துல ஓடி வராங்க. டே இப்படிலாம் பண்ணாதான்னு சொல்லிட்டு உன்னை பர்ட்டோ சொல்றான், என் வாழ்க்கையை தவிர எனக்கு வேற எதுவுமே கொடுக்க முடியாது, இந்த வாரம் நிப்பாட்டினா இதான் ஒரு வழின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஒன்ன கூடினா அது வேற கதைடா, இதுக்கு சம்பந்தமே கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. எங்களால விட முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை இக்கட சொல்றான், நீ நல்லா யோசிச்சுக்கடா, தேவையில்லாத வேலை எல்லாம் பார்க்காதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீங்க எல்லாரும் பின்னாடி போங்க, பர்ட்டோ சகோதரன் நின்னு பாருங்க சொல்லிட்டு இருக்காங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க நினைக்காத சொல்லிட்டு இருக்கான் மிட்ஸ்கி. இல்லைன்னா நகண்டு போங்க, இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு மேல பாக்குறான். உன்னை இங்க அருமையை கட்டுறாங்க. சக்கரா கேனன் சார்ஜ் ஆகி முடிச்சா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சார்ஜ் ஆயிரும் சொல்லிட்டு இருக்காங்க அவனுக்கு. பர்ட்டோ சொல்றான், டே நீங்க எல்லாரும் பின்னாடி போங்க, இதை மட்டும் பாத்துக்கிட்டு இருங்கன்னு சொல்றான் பர்ட்டோ. நாங்க உன்னை சாகல விட மாட்டோம் சாரடா மிட்ஸ்கின்னு சொல்றாங்க. உன்னை பர்ட்டோ சொல்றான், சாவுக்கு பயந்தவனா நான் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் பயந்து சாக இங்க வரல, இந்த மாதிரி வர ஏகப்பட்ட பேர் பாத்துருப்பாங்க, அவங்களும் சாகையில வந்து இந்த மாதிரி பயத்தை பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் அவன் நண்பர்கள் உற்றார் உறவு எல்லாத்தையும் இழந்துட்டு தான் இங்க வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கான். பார்த்த அந்த வாரில 4-5 பேருக்கு மேல பெரிய ஆளுகள் எல்லாம் இறந்துட்டாங்க. இதுக்கு மேல அந்த வாரம் அப்படி கண்டினியூ பண்ணி போக கூடாது, காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழியே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸ்டாப் பண்றதுக்காண்டி நான் எந்த வழினாலும் தாங்க தயாரா இருக்கேன், அது என் வாழ்க்கையே போனாலும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மாதிரி நான் இறந்துக்கு போறேன், நீங்க ரிவெஞ்ச் எடுக்கணும் மட்டும் நினைக்காதீங்க, இது எனக்காண்டி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. நீ எல்லாம் பேசி முடிச்சா சொல்லி இக்கட கட்டிட்டு இருக்கான். பர்ட்டோ சரின்னு சொல்றான். உடனே பார்த்தா ஃபுனோமாச்சியோட அசிஸ்டன்ட் வரான். சார் இவன் தான் சார் லார்ட் ஃபுனோமாச்சியை கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் அவளை ஈஸியா சாக விடக்கூடாது சொல்லிட்டு இருக்கான். அப்படியாடா சரிடா நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்கன்னு சொல்றான். சடனா பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் முன்னாடி வரான். வந்தோடனே பர்ட்டோ போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். பர்ட்டோன்னு சொல்லிட்டு வராங்க. யாரும் முன்னாடி மட்டும் வராதீங்க, நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க சொல்றான் பர்ட்டோ. மொத்த கேங்குமே வந்துட்டாங்க. ஆளுக்கு பிடிச்சி அடின்னு அடிக்காங்க. நம்மளோட ஆத்திரம் தீர்ந்து வர அடிப்போன்னு சொல்லிட்டு எல்லாரும் நொறுக்கி எறிதான். பர்ட்டோ அடிக்காம அப்படியே அடி வாங்கிக்கிட்டு இருக்கான். அருமி மேல சொல்லிட்டு இருக்கான், நம்மால் நல்லா ஃபன் பண்றானடா, இதுவே நல்லா சூப்பரா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அருமி பார்த்தா இங்க கவாக்கியே தான் காட்டுறாங்க. அவன் ஒரு பக்கம் குதிச்சு வந்துகிட்டு இருக்கான். இந்த முட்டாள் என்னடா முட்டாள் தனமா யோசிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த அருமி கதையை நான் முடிக்க போறேன், இதோட எல்லா வேலையும் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு கவாக்கி தனியா போய்கிட்டு இருக்கான். இங்க பர்ட்டோ அடி வாங்குறத பார்த்துட்டு சாரடா மிட்ஸ்கி அழுதுகிட்டு இருக்காங்க. என்னடா பர்ட்டோ ஏன்டா அப்படி அடி வாங்குறன்னு சொல்லி கேக்குறானுங்க. பார்த்து தூக்கி தூக்கி போட்டு அடிக்கிறானுங்க அவனுங்க. டேய் இன்னும் நீ உயிரோடு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. அவன்கிட்ட பார்த்தா மூச்சு பேச்சே இல்லாம இருக்கான். லார்ட் ஃபுனோமாச்சி நீ என்ன பண்ணன்னு சொல்லி எல்லாமே தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா பர்ட்டோன்னு சொல்லிட்டு சாடா ஓடி வரா. பார்த்தா அவன் அப்படி மயங்கி கிடக்கான். பர்ட்டோ நீ நல்லா இருக்கியா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்குள்ள உங்க பர்ட்டோ வந்து கிவ் அப் பண்ணிட்டான் போலுக்கு சொல்லிட்டு இக்கடா பேசிக்கிட்டு இருக்கான். உங்க ஃப்ரெண்டை இழக்கிறது வந்து உங்களுக்கு அவ்வளவு வலியா இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் உங்களால நிப்பாட்ட முடியாது சொல்றான். திரும்பி பர்ட்டோ எஞ்சிட்டான். சாரடா மிட்ஸ்கி நீங்க பின்னாடி போங்க, இதை நானே பாத்துதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். டே பர்ட்டோன்னு சொல்லிட்டு சாரடா அழுவுதா. உன்னோட உயிரை இழந்துட்டு அந்த புனோட்டை வந்து சண்டை போடுறது நிப்பாட்டிடுவாங்க நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. இந்த புனோட்ட ஆளுகளா நீ நம்புறியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டா. அதை பத்தி எல்லாம் யோசிக்க எதுவுமே தெரியல, எனக்கு இந்த வாரம் நிப்பாட்டணும், எனக்கு அது மட்டும் தான் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். காகுரா இந்த மாதிரி தான் பண்ணான், நம்மளை காப்பாத்துறதுக்காண்டி அவன் வாழ்க்கையை வந்து முன்னாடி வந்து இழந்தான், அது மாதிரி நானும் இழக்க தயாரா தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சாரடா மிட்ஸ்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பி அடிக்க வரானுங்க. உன்னை இக்கட சொல்றான், இதுக்கு பத்தி நிப்பாட்டுங்க, இனிமேல் இவன் பாத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு கோபுனாவை பாத்துக்கிட்டு இருக்கான். உனக்காண்டி எல்லாத்தையும் நாங்க தயார் பண்ணி வச்சிருக்கோம்டா, இந்த கடல்ல விழுந்து சாகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இக்கடா. அதுக்கு மேல போய் ஏறி நின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான விஷயம், நான் போறேன்னு சொல்லிட்டு பர்ட்டோ அப்படி நடந்து போறான். பார்த்தா பர்ட்டோ அது மேல போய் ஏறி போய் நின்னுக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கோங்க, இதை நான் பாத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. சாரடா மிட்ஸ்கி அழுதுகிட்டே இருக்காங்க. சரிடா இந்த வாரம் மட்டும் நிப்பாட்டின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னும் இங்க டன்கான காமிச்சிட்டு இருக்காங்க. சோஜரோட சொல்லிட்டு இருக்கா, எனக்கு தெரிஞ்சு அங்க போன நெகோசியேஷன் எல்லாம் உடஞ்சிச்சு, இனிமேல் எது நடக்க போறதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. சோஜர சொல்றான், அந்த போர்ட்ரஸ் அடிச்சு நொறுக்கணும், அந்த பர்ட்டோ வர நம்ம காப்பாத்தணும், அதுக்கு என்ன வழி இருக்கோ எல்லா வழியும் நம்ம பாப்போம்னு சொல்லிட்டு இருக்கான் சோஜரோ. டே பர்ட்டோ தேவையில்லாத முட்டாள் வேலையை நீ பாத்துட்டியடா, நீ ரொம்ப மென்மையா இருக்கடான்னு சொல்லிட்டு இருக்கான் சோஜரோ. பார்த்தாங்க டெங்கி காமிச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு வேற புனோட்டா கப்பலை பாக்குறதுக்கு அனல் வேகத்துல இன்னொரு கப்பலா வந்துகிட்டு இருக்கானுங்க. உனக்கு கூர்ந்து பாக்குறானுங்க. டே அங்க வேற என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க பர்ட்டோ அப்படியே நின்னுகிட்டு இருக்கான். பார்த்தா கோபுனா வரான். டே எங்க அப்பா இறந்தாருடா, அதே இடத்துக்கு உன்னையே அனுப்ப போற சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ரிவெஞ்சுக்கு வந்தேன்னு சொல்றான். அவன் அன்னைக்கு நடந்துக்கு நீ மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஒரு காலகட்டத்துல நானும் வெறுப்பால உங்க அப்பாவை கொண்டுட்டேன்டா, அதே தப்ப நீ பண்ணிராதான் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. அவனை பார்த்து இந்த வெறுப்பு உணர்வை நான் இங்கே நிப்பாட்ட போறேன்னு சொல்றான். உடனே கோபுனா கத்திக்கிட்டு இருக்கான், நீ பேசாதான் சொல்லிட்டு இருக்கான். இந்த வெறுப்பை என்னோட முடிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை இக்கட சொல்லிட்டு இருக்கான். என்னடா பர்ட்டோ நீ இறந்துட்டா அந்த வாரி இதோட முடிஞ்சிருன்னு நினைச்சியாடா, நீ இறந்த உடனே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் விட போறதுலன்னு சொல்லிட்டு இருக்கான். கவலைப்படாத, அவங்க எல்லாம் எதுவும் பண்ண போறதுல, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. சாக போறதே எல்லாத்தையும் நிப்பாட்டுறதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு இக்கடவே மிரளுதான். கோபனா
என்னை மன்னிச்சிரு, உன்னை இந்த பிரச்சனைக்குள்ள இழுத்தது என் மேல பெரிய தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா கோபுரம் பர்ட்டோ பிடிச்சி தள்ளலான்னு வரான். பார்த்தா அவன் மனசே கேட்க மாட்டுக்கு. பார்த்தா தள்ள முடியல அவனால. உடனே அந்த கையை அப்படி கீழே இறக்கி வைக்கான். ஓம் மேல அந்த ரத்தக்கரை படக்கூடாது, இதை நான் பாத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா சடனா பர்ட்டோ அவனாவே தண்ணிக்குள்ள போய் விழுந்துட்டான். பார்த்தா சாரடா மிட்ஸ்கி பர்ட்டோன்னு கத்துறாங்க. பார்த்தா பர்ட்டோ அப்படியே தண்ணிக்குள்ள போய்கிட்டே இருக்கான். பார்த்தா அவங்க மிரண்டாங்க. பர்ட்டோ ஏன்டா இப்படிலாம் பண்ணு சொல்லிட்டு கோபுனாவே மிரண்டு போய் நின்னுட்டு இருக்கான். நீங்க டெங்கி கப்பலை கட்டுறாங்க, டேய் உளுந்தது பர்ட்டோ மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. அந்த இதுல இருந்து உளுந்தா கண்டிப்பா அவனால பொழைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் டெங்கி வண்டி அழுத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா வண்டி வேகமா போய்கிட்டு இருக்கு. கோபுனா கப்பலோட கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் இவன் தலை எடுத்தாச்சு, அடுத்து வாங்கடா மிஸ்ஸுக்காக தலை எடுக்க போன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இக்கடா மிரண்டு போய் நின்னுட்டு இருக்கான். என்னடா தண்ணியில போய் விழுந்துட்டானு சொல்லிட்டு. பார்த்தா பர்ட்டோ அப்படியே ஆள் கடல்ல இறங்கி போய்கிட்டே இருக்கான். பார்த்தாங்க மீட்ஸ்கி சாப்பிட மிரண்டு போய் உட்காந்துருக்காங்க. உடனே சுத்தி இருக்கவங்க கேக்குறாங்க, டேய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்க, சண்டை போடலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. உங்களோட டார்கெட் வந்து என்னோட ரிவெஞ்ச் எடுக்கிறதானே, சீக்கிரம் வந்து ரிவெஞ்ச் எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இக்கடா என்னடா நீங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன கோல மாதிரி இருக்கீங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் பழி வாங்கினதுக்கு பழி வாங்கலன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பார்த்தா அம்பு விட்டு அட்டாக் பண்றானுங்க அவனுங்க. சடனா பார்த்தா மீட்ஸ்கி டென்ஷன் ஆயிட்டான். சேஜ் பவர் ஓபன் பண்றான். அப்படியே ஸ்டாப் ஆகுறான். என்னடா நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு மனசுல வேற யோசிச்சுட்டு இருக்கான். உங்களுக்கு விருப்புணர்வே இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறான். இக்கடா சாடா இக்கடாவே பாத்துக்கிட்டு இருக்கா. உன்னை வெறுக்கதாண்டா செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. நினைச்சதோட நாங்க மோசமா உன்னை வெறுத்துக்கிட்டு இருக்கோம்டா, ஆனா இப்ப நான் அவங்க கூட சண்டை போட விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. அவன் எங்களுக்கு ஒரு பிரதர் மாதிரிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவா. மாதிரி சொன்னோன்னே அப்படியே அக்காவை நினைச்சு பார்க்கான் அவன். சரி அப்ப நான் கொன்றுன்னு சொல்லிட்டு இருக்கான். இக்கடா நான் இப்ப கூட சண்டை போடலாம் விரும்பல, நீங்க பிரதர் மாதிரி வேற சொல்லிட்டீங்க, உங்களோட ரிவெஞ்ச நீங்க எப்படினாலும் எடுத்துக்கோங்க, நீ கொன்னுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அந்த அசிஸ்டன்ட் வரா. இக்கடா சமா என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டேய் ஒரு ஆளை இழந்தா எந்த அளவுக்கு வலி எடுக்கணும் எனக்கு தெரியும்டா, உங்களோட வலியை பத்தி எனக்கு புரியுது ஒன்னு சொல்லிட்டு இருக்கான். இக்கடா சமா என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் ஒரு ஆளை இழந்தா எந்த அளவுக்கு வலி எடுக்கணும் எனக்கு தெரியும்டா, உங்க வலியை பத்தி எனக்கு புரியுது, என்னை வந்து கொன்னுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். பர்ட்டோட சாவு உங்களை சோகப்படுத்தலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஆமாடா என்னோட ஆள் மனசுல இருந்து அழுதுகிட்டு இருக்கேன்டா, அந்த வலியை பொறுத்துக்கிடவே முடியாதுன்னு சொல்லிட்டு சாடா தாரதாரே அழுகுதா. பார்த்தா அவங்க அக்கா இறக்கல எப்படி அழுதானோ அதே மாதிரிதான் அழுத மாதிரியே இருக்கு அவனுக்கு. இப்படி இருந்தா என்னை கொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உனக்கு வெறுப்பு வருது, என்னை கொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா சாடா சரிங்கன்னு ஓபன் பண்றா. உன்னை எடுத்து அட்டாக் பண்ணலான்னு வராவா. உன்னை நக்கலா சிரிக்காம ரிவெஞ்ச் நிப்பாட்ட முடியாது எனக்கு தெரியும் சொல்றான். பார்த்தா குணா எடுத்துட்டு கீழே போட்டாவா. அதுக்கப்புறம் பார்த்தா மீட்ஸ்கி குணா எடுக்கான் கீழே போட்டான். நாங்க ரெண்டு பேருமே ரிவெஞ்ச் எடுக்க மாட்டோம்டா, ஏன்னா பர்ட்டோட பேச்சை கேட்டுங்க நின்னுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. இப்போ நாங்க உன்னை கொல்லுட்டோம்னா பர்ட்டோ பண்ணது எல்லாமே வந்து சாம்பலுக்கு சமமாயிரும்டா, அதனால அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. கோபுரம் அழுதுட்டு வரான். இக்கடா சமா நான் பண்ணது கரெக்ட் தானா, எங்க அப்பாவை கொண்டதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுத்தது கரெக்ட் தானா, நான் பண்ணது கரெக்டான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். இல்ல நான் பண்ணது தப்பான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இக்கடா அப்படி வானத்தையே பாத்துக்கிட்டு இருக்கான். அக்கா இதெல்லாம் ஓகே தானா, இதுல எது நல்லது இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா இக்கடா தண்ணிக்குள்ள இறங்கிட்டான். என்னடா இக்கடா சமா பண்றான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க அவங்க. ஒன்னு அவனுக்கு பாத்துட்டு இருக்காங்க. இதுக்குள்ள இறங்கினா அவரால் கூட உயிரோட வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா பர்ட்டோ அப்படியே ஆள் கடலுக்குள்ள இறங்கி போய்கிட்டே இருக்கான். பார்த்தா பேச்சு மூச்சே இல்ல அவனுக்கு. ஆனா ஒரு வெளிச்சம் மட்டும் வருது. பர்ட்டோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறக்கான். யாருடா வாரான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம இக்கடா தான் அனல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கான். பர்ட்டோ பிடிச்சி தூக்குதான் அவன். தண்ணிக்குள்ள இருந்து ஒரு மாதிரி வாரான். பார்த்தா நம்மள டிராகன் மாதிரி வந்து நின்னுட்டு இருக்கான். வாட்டர் டிராகன் இறக்கிட்டான் அவன். இது ஜுப்சுலாம் கிடையாது, அவனோட கிராண்ட் பவர். அவன் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கான். பார்த்தா டிராகனை கொண்டு வேற லெவல வாரான். பார்த்தா வானையே திறந்துட்டு வாரான் அவன். ஆசா பாஞ்சு வந்து கப்பல்ல இறங்குதான் அவன். வேற லெவல நிக்காம மிரண்டுட்டாங்க. யாருடா இவன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க அருமை டென்ஷன் ஆயிட்டான். நம்ம மகனடா முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா பர்ட்டோ முழிக்கா. நான் உயிரோட தான் இருக்கணும்னு சொல்லி கேக்குறான் அவன். ஆமாடா பர்ட்டோ நீ வின் ஆயிட்டடா, நீ இறந்த போறன்னு தெரிஞ்ச பிறகு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே ரிவெஞ்ச் கண்டி இறங்கலடா, அதுவே எனக்கு புரிய வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ சொல்றான், டேய் இதுல வந்து ஜெயிக்கிறது தோக்குறது மேட்டர் கிடையாடா, அப்படித்தானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா வாட்டர் டிராகனை யூஸ் பண்ணி அப்படி கப்பல்ல இறங்குதானே அவனுங்க. பர்ட்டோன்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்து கட்டி பிடிக்கா. முட்டாள்தனமா ஏன்டா அப்படி பண்ணன்னு சொல்லிட்டு மீட்கி கத்துறான். டேய் பர்ட்டோ இனிமேல் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட காட்டவே காட்டாதடா, இல்ல என்னால பொறுத்துக்கிட முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா மீட்ஸ்கி டென்ஷன் ஆயிட்டான். பார்த்தாங்க வாட்டர் டிராகன் பாஞ்சு வருது, உடச்சிட்டு போய்கிட்டே இருக்கு ஒரு பக்கம். கவக்கை கட்டுறாங்க. இந்த முட்டாள் வந்துட்டானாடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கப்பலுக்குள்ள போய்கிட்டு இருக்கான். பார்த்தாங்க புனோமாசி அசிஸ்டன்ட் டென்ஷன் ஆயிட்டான். லார்ட் இக்கடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் தேவையில்லாத வேலையை பாத்தீங்க, ஏன் அவனை காப்பாத்தினீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க வந்து வார விரும்பல, அதே வாரம் நானும் விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்கான். வார இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்ன அசிஸ்டன்ட் கேட்கான், லைடி ஜைரன் புனோமாசியோட சாவு சாதாரணமா போயிருச்சா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சாவு உங்களோட வெஞ்சன்ஸ் உண்டாக்கலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹிடன் மிஷன் நம்ம கொல்ல கூடாதுன்னு சொல்லி கேக்குறான். ஆல்ரெடி முடிஞ்சாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டர் சொல்லிட்டு இருக்கான். என்னடா சொன்ன திரும்பி சொல்லுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ முட்டாளாயிட்டியா கோலையிட்டியான்னு சொல்லிட்டு அடிக்கிறான். நீ புனாட்டா ஆளு கிடையாதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னோட பசங்களும் இதுல சாக கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தன். பார்த்தா கோபனாவை காட்டுறாங்க. கோபனை தாரதரையா அழுதுகிட்டு இருக்கான். நான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு பார்த்தா புனோட்டா கேங்ல உள்ளவனு எல்லாருமே ஆயுதத்தை கீழே போட்டானுங்க. பார்த்தா ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான், டேய் முட்டாள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா இங்க ஒரு பக்கம் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டான் அருமி. டேய் இக்கடா என்னை நீ டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாடா, என்னை வந்து வெக்கப்பட வருஷம் சொல்லிட்டு இருக்கான். சக்கர கிணம் சார்ஜ் ஆயிடுச்சுடா, இந்த ஷினோமியா ஒன்ன ஒரே அடி அடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சொல்லிட்டு சொல்றான், சார் வார் தான் முடிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். புடிச்சு இழுத்து போட்டு அவன்
அந்த அட்டாக்கா போலான்னு பாக்குறான். அதுக்குள்ள பார்த்தா நம்மளுக்கு கவாக்கி உள்ள வந்து நின்னுட்டு இருக்கான். பார்த்தா அருமி கழுத்துல வந்து வச்சு நின்னுட்டு இருக்கான். டே வார இதோட முடிஞ்சிருச்சு சொல்லிட்டு இருக்கான் அவன். டே என்னை சாக்ரிஃபைஸ் பண்ணியாச்சு ஒரு கதையை முடிப்பேன்னு சொல்றான் அவன். டே உன் கதையை நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஆல்ரெடி இக்கடா டைம் பர்த்டே நீ தோத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுதான். போட்ட போல அருமையே வெட்டி துண்டாக்கிட்டான் நம்மளு. வேற லெவல் நின்னுட்டு இருக்கான். சோலோஸ் பண்ணிட்டு இருக்கான் ஒரு பக்கம். பார்த்தா இந்த அசிஸ்டன்ட் கத்திக்கிட்டு இருக்கான். டே நம்ம ஃப்ரெண்ட் இதெல்லாம் இறந்ததெல்லாம் வந்து சாதாரணமா போயிருச்சா, நீங்க கிவ் அப் பண்ணிக்கலாம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே பர்த்டே சொல்லிட்டு இருக்கான். டே இங்க ஒரு ஆளு காகுற ஒருத்தன் இறந்தான்டா. அவன் எதுக்கு இறந்தாம உலகத்துக்கு அமைதி கிடைக்குன்னு சொல்லிட்டு தான்டா இறந்தான். அந்த அமைதியை வந்து நாங்க சாதாரணமா விட போறதா சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. இந்த உலகத்துல அமைதியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான வார்த்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்கலாம்டா, ஆனா ஃபியூச்சர் அப்படி இருக்க போறதுலடா, எல்லாருமே நாங்க ஒன்னாதான்டா இருக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படித்தானே இக்கடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்த ஃபுனமாஷியோட அசிஸ்டன்ட் அப்படி தாரதாரியா அவனும் அழ ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா இங்க டன்கான காமிச்சிட்டு இருக்காங்க. லார்ட் சோஜிரோ இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பர்ட்டோ பண்ணது முட்டாள்தனம் நினைச்சேன், ஆனா அவன் கரெக்டா தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்ப நம்ம காகர கண்டி ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாம்னு சொல்லி டன்கான் கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி பண்ணோம்னா நம்ம பண்ற பெரிய தப்பே அதான். அதை காகரம் எதிர்பார்க்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோஜிரோ. என்னோட கோவம் வந்து நான் நினைச்சதே வந்து தப்பாக்கிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தா மெட்டல் கட்டுறாங்க. புண்டாண்டா கேட்கறான், காகர கண்டி மிஸ் கெபிச்சி கண்டி இன்னும் நீ ரிவெஞ்ச் எடுக்கிற நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சடனா கத்தியை தூக்கி கீழே போட்டுறா. இல்லடா என்னோட ரிவெஞ்ச் எல்லாம் நான் விட்டுட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா இங்க வந்து இக்கடாவையும் பட்டையும் கட்டுறாங்க. சந்தோஷமா உட்காந்து பேச ஆரம்பிச்சானுங்க. எனக்கு முக்கியமான ஆளா நிறைய பேர் நான் இழந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனோட நான் வெறுக்கிறது வந்து நானே வெறுத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நல்ல விதமா பேசினால இந்த வெறுப்புணர்வு தானா போயிடும் அப்படிதானே சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா இக்கடா அப்படி சந்தோஷமா படுத்துக்கிட்டு இருக்கான். யாருமே சந்தோஷமா சிரிச்சிருக்கா. அதானடா வாழ்க்கைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான் பர்ட்டோ. உனக்கு இது புரிஞ்சிருச்சு, நம்ம சந்தோஷமா சிரிச்சு பேச ஆரம்பிச்சோம், எனக்கு அது வரைக்கும் போதும்னு சொல்றான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மரம் ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் கம்பறாங்க. See you, bye.